இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க. என் பெயர் ஆரிக்கராஜ். நான் பல கனவுகள் கண்டுகிறேன், நித்திரையை கண்டுகிறேன். என் நித்திரையில் கடவுளாகிய தேவனையும் நான் கண்டேன். பிதா, சுதன், பரிசுத்த ஆவியான் மூவரையும் நான் கண்டேன் கனவுல. அது பெரிய சாப்டர், அதை நான் இப்போ சொல்லல. இடையில ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு கனவு வந்தது. எனக்கு நிறைய கனவு வரும். நிறைய கனவுகள் நடந்திருக்குது, நிஜத்துல நடந்திருக்குது. நான் வாழுற வாழ்க்கையும், நான் இருக்கிற வாழ்க்கையும் கனவுல வந்ததை அது அப்படியே எனக்கு நடந்திருக்குது. இறப்பு, பிறப்பு, திருமணம், சிலவங்களுக்கு நடக்காத திருமணம் கூட எனக்கு கனவுல வந்தா நடக்கும். இறப்பை கூட நான் கொடூரமையா பார்த்துருக்குறேன். இந்த வாரம் திங்கட்கிழமை இரவு கனவு கண்டேன், சனிக்கிழமை இரவு இறந்தே போயிருக்கிறாங்க. நான் எப்படி கண்டனோ அதே போல இறந்துருக்குறாங்க. நிறைய விஷயங்களை கண்டு இருக்கிறேன். ஆனா இப்ப நான் சொல்ல போறது என்னன்னா, 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு கனவு வந்தது. மாதாவோட கனவு, ஊஞ்சல் மாதா கனவு. எப்படின்னா, அதிகாலையில கண்ட கனவு இது. என் கையில ஒரு 10 வயசு பையன் இருக்கிறான். கையில ஒரு கூரை வீடு. அந்த கூரை வீட்டுக்குள்ள கட்டில்ல ஒரு குழந்தை ஒண்ணு படுத்திருக்குது. இதே உருவத்து, இந்த பையன் உருவத்திலே பையனை போலே ஒரு 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 பையன் போலே படுத்திருக்குது. இது ஆனா எனக்கு யாரோ சொல்றாங்க, கையில ஒரு கத்தியை கொடுத்து, இந்த குழந்தை கையால தான் அந்த கத்தி அதை குத்தணும். அது சாத்தான் போல இருக்குது. எனக்கு தெரியல. இந்த புள்ள கையில கொடுத்துதான் அந்த கத்தியால அந்த இதை நெஞ்சில குத்த சொன்னாங்க. நான் என்ன பண்ணேன்னா, இந்த குழந்தைய இட்டுக்கிட்டு, இது கனவு, இந்த குழந்தைய இட்டுக்கிட்டு அந்த கத்தியை கையில எடுத்துட்டு அது நெஞ்சில குத்த போகும்போது அது ஆபாசமா ஏஞ்சுது. இயேசுவின் ரத்தம், இயேசுவே இயேசுவேன்னு கத்திக்கிட்டு வெளியே வந்து நின்னுட்டேன். வெளியே வந்து நின்னுக்கிட்டு வானத்தை பார்த்து, இயேசுவே என்னை காப்பாத்துங்க, இயேசுவே என்னை காப்பாத்துங்க, இயேசுவே என்னை காப்பாத்துங்கன்னு நானு ரொம்ப அப்படியே மனம் உருகி கத்தி கூட்டேன். இந்த குழந்தைய கையில வச்சு பிடிச்சிக்கிட்டு தான் மேல இருந்து ஒரு ஒளி ஒண்ணு வந்தது. மேல இருந்து அந்த ஒளியில எனக்கு சரியா தெரியல. நான் உங்ககிட்ட பொய் சொல்லணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. இது உண்மையான கண்ட கனவுகள் தான் இதெல்லாம். அந்த ஒளிய பார்க்கும்போது, அந்த ஒளிக்கு மேல பார்த்தா ஒரு முகம் தெரிஞ்சுது. முகத்துல நல்லா உத்து பார்த்தேன். அந்த முகத்தை ஊஞ்சல் மாதா முகம் காட்டுறாங்க. குழந்தை இயேசுவோட ஊஞ்சல் மாதா. அப்படியே ஒரு ஒளி வந்து யாருன்னா அந்த பையன் மேலதான் அடிச்சுது. பையன் மேல பட்டு அந்த உள்ள இருந்து சொன்னனே அந்த ஒரு சாத்தான், அது வெளியே வந்த உடனே இந்த ஒளி இந்த பையன் மேல பட்டு திருப்பி அந்த சாத்தான் மேல பட்ட உடனே அது அந்த அந்த கூரை கொட்டா இருக்குதுங்க, அந்த முன்னாடி ஒரு தூரம் போல இருந்தது, அதுல போய் சிலையா உக்காஞ்சிடுச்சு. உக்காஞ்ச பதட்டத்துல ஏஞ்சிட்டேன். நான் எப்பயுமே கனவை ரீலோடிங் பண்ணுவேன். கனவு காணுவேன், திருப்பி அந்த கனவுக்குள்ளேயே போவேன். தூக்கத்திலேயே போய் ரீலோடிங் பண்ணி பார்ப்பேன். இது நான் சொல்றதெல்லாம் இப்ப நான் சில விஷயங்கள் அடுத்தவங்களுக்கு பைத்தியக்காரத்தனமாவும் தோணலாம், தப்பு கிடையாது. சிலவங்க நம்பலாம், நம்பாம போலாம், எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. நான் கண்ட கனவுகள் நிறைய நடந்துக்குது. சிம்பிளா சொல்றேனே, காலைல ஏஞ்சி போகும்போது ஷாப்பிங் பீஸ் மடக்கி எனக்கு பிடிக்கிற போல கனவு நிஜமாவே நடந்துரும். இந்த இடத்துல ஒரு வேலை எடுத்து செய்யப்போனா அது நிஜமா நடக்கும். அங்க வேலை செஞ்சு ஒரு போன் வாங்குறப்போ அது நிஜமா நடந்துக்குது. பல விஷயங்கள் நடந்துக்குது. எனக்கு எதை சொல்றேன்னே தெரியல. சொல்ல முடியாத விஷயங்கள்லாம் நடந்துக்குது. அதெல்லாம் தப்பான காரியம் கிடையாது. சில விஷயங்கள் நடந்திருக்குதுமா. என் அன்பான சகோதர சகோதரிகளே, நான் உங்களிடம் பொய் சொல்ல விரும்பவில்லை. உண்மையான நான் தேவனோட விசுவாசியா இருக்கணும்னு பல முயற்சி பண்ணியிருக்கிறேன். ஆண்டவர்கிட்ட பேசணும்ட்டு ஆண்டவர்கிட்ட பேசி இருக்கிறேன். என்ன போல என் சகோதரர்கள்ட்ட நிறைய பேர்ட்ட, உங்கள்கிட்ட நிறைய பேர்ட்ட பேசி இருப்பாரு. நீங்க வெளிப்படுத்தணும்னு எனக்கு ஆசைதான். ஆண்டவர் நம்மளை தேர்ந்தெடுத்ததுனாலதான் நம்மள்ட்ட பேசுறாருன்ற. சிலவங்க தப்பா எடுத்துக்காதீங்க, சில சகோதர சகோதரிகள் தப்பா எடுத்துக்காதீங்க. ஆண்டவர் சில பேரை தேர்ந்தெடுக்கிறவங்கள்ட்ட முகத்தை காட்டுறாங்க, பேசுறாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த விஷயத்த உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன்.
பகிர்ந்துகிட்ட இந்த காணொளியில நீங்க பார்த்து, இது நெறைய பேருக்கு பகிர்ந்து கொள்ளுங்களாம். நான் உங்கள்ட்ட பகிர்ந்துக்கிட்டேன். நீங்க பார்த்துட்டீங்கன்னா, நெறைய பேர்ட்ட பகிர்ந்துக்குங்க. அவங்களும் சில பேர் கனவு கண்டு இருப்பாங்க. ஆனா நான் இப்ப என்னோட கான்டாக்ட் நம்பர் நான் இப்ப போடல. நான் போடுறேன். இன்னும் நெறைய விஷயங்கள் இருக்குது. நெறைய விஷயங்கள் இருக்குது. நான் உங்கள்ட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரு சகோதர, சகோதரிகள்ட்ட நான் பகிர்ந்துக்கணும். அனைத்து சகோதரிகள்ட்டயும், சகோதரர்கள்ட்டயும் உண்மையான ஒரு அன்போட, பரிசுத்தத்தோட நாங்க எல்லார்கிட்டயுமே பேசணும்னு ஆசைப்படுறேன். பேசுவோம் எல்லாருமே. ஆண்டவரோட ஜெபத்தினால் முடியாது ஏது ஒன்றும் இல்லை. இறைவனை துதித்து மகிழ்ந்து பாடுவோம். அனைத்து மகிழ்ச்சியோடு வாழ்வோம் நம்ப அனைவரும். இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க! மரியே வாழ்க! மரியே வாழ்க வாழ்க!